பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 2:17 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் 2:17. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றபோது அங்கே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு அவர்களை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து, இவ்விடத்திலிருந்து எடுத்து போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவன் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பினெகாஸ் என்ற ஒரு தனி மனிதன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் அந்த ஜனங்கள் முழுவதும் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல பினெகாஸ் உடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீது காட்டிய பக்தி வைராக்கியம் தான் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவனை மேற்கொள்ள செய்து தேவனுடைய அபிஷேகத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக தாவீதை ராஜாவாக்கியது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் காட்டிய பக்தி வைராக்கியம்தான் அவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று நேபுகாத்நேச்சாரை சொல்ல வைத்தது. தானியேல் காட்டிய பக்தி வைராக்கியம்தான் அவனை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த கர்த்தரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று தரியு ராஜாவை எழுத வைத்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அநேகர் தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார்கள். மலைகளிலும் குன்றுகளிலும் அமர்ந்து தங்கள் தேவர்களை நோக்கி கூப்பிடும் போது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கும் நம்முடைய பக்தி வைராக்கியம் எங்கே? தேசத்துக்காக, நம்முடைய ஜனத்துக்காக, நம்முடைய தேவனுக்காக நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? நாமும் நம்முடைய தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஒரு பினெகாஸாக, ஒரு தாவீதாக, ஒரு தானியேலாக இருந்தால் நம்முடைய வீடும், நம்முடைய பிள்ளைகளும், நம் உறவினர்களும், நம்முடைய தேசமும் ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள். இன்று தங்களையே தெய்வமாகவும் தெய்வ பிள்ளைகளாகவும் காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களின் முன்பாக நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கையினால் செய்யப்பட்டவைகளுக்காக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டும் ஜனங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனையும் வானத்தையும் பூமியும் அதில் உண்டான எல்லாவற்றையும் படைத்த நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாம் என்ன வைராக்கியம் கொண்டிருக்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நம் தேவனாகிய கர்த்தருக்காக நாமும் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்து வாழும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பக்தி வைராக்கியத்தை கண்டு தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக வீட்டிலும் தேசத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா.
சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த சுக வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் அனுதினம் எங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு சாட்சியாய் நிற்கவும் சாட்சியாய் வாழவும் என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், என்னை கைவிடாத தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன், என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்ற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.